நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு சோழனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற விஷயம் தெரிய வருது. அது தெரிஞ்சதுமே நிலா ரொம்பவே துடிச்சு போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கீங்கன்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சோழன் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்து சோழனை பார்க்க போறாங்க. அப்ப சோழன் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிலா ரொம்பவே துடிச்சு போறாங்க. சேரன் கிட்ட அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஏன் இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நீ விட்டுட்டு போனதுமே அதை அவனால தாங்கிக்க முடியாம ரொம்பவே கோவமா வீட்டு விட்டு வெளில போனா, இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனா, அப்ப போற வழியில அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமா, இதுதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் என்னன்னா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கேட்கறாங்க. டாக்டர் இப்போதைக்குன்னு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு, இப்போதைக்குன்னு எங்களால எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நிலா ரொம்பவே துடிச்சு போறாங்க. நிலா வேகமா போயிட்டு டாக்டர் கிட்ட, ப்ளீஸ் டாக்டர் அவருக்கு என்ன ஆச்சு, இப்ப எப்படி இருக்காரு, எப்படியாவது அவரை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டாக்டரும் எங்க கையில ஒண்ணும் இல்லை, நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நிலா சோழனை பார்த்து ரொம்பவே துடிச்சு போறாங்க. அடுத்து நிலா வேகமா போயிட்டு பக்கத்துல உள்ள பிள்ளையார்களுக்கு கதறி அழுகிறாங்க. எப்படியாவது எனக்கு சோழனை காப்பாற்றி கொடுத்துரு, சோழன் அந்த வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல, அவர் என்கிட்ட போய் சொல்லிட்டாருன்னா நான் அவரை விட்டு விலகி போனேன்னு தவிர ஒரே தெரியும் அவரை விட்டு என்னால் விலக முடியாது, அவர் எனக்கு கண்டிப்பாக வேணும் கடவுள்னு சொல்லிட்டு ரொம்பவே வேண்டிக்கிறாங்க. அடுத்து டாக்டர்கிட்ட ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, நான் சோழனை இப்போவே பார்க்கணும், கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து எதுவும் சத்தம் போடாம அவரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சோழன் கிட்ட போறாங்க. அடுத்து சோழன் கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க. தயவு செய்து என்னை விட்டு போயிடாத சோழன், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, கோபத்துல நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அதுக்காக என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சோழனால முழிச்சு கூட பார்க்க முடியாம மயக்கத்துல இருக்கிறாங்க. ஆனா நிலா சொன்னதை கேட்டு சோழன் கண்ணில் தண்ணி வருது. அதை பார்த்துட்டு நிலா துடிச்சு போறாங்க. சோழன் கையை பிடிச்சு, நீங்க சரியாகி வருவீங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சோழனுக்கு ஆப்ரேஷன் நடக்குது. நிலா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் வானதி இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பாண்டியன் கிட்ட பேச வராங்க. பாண்டியனோ இப்பதுக்காக இங்க வந்துன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. அதை பார்த்துட்டு வானதி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அடுத்து நிலா சேரன் கிட்ட, இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு நான் சோழனை விட்டு போக மாட்டேனா, எப்படியாவது சோழனை காப்பாத்தி கூட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அடுத்து டாக்டர் சோழனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுமே அபாய கட்டத்துல இருந்து தாண்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்டு நிலா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆனா அவரால் இப்போதைக்கு நான் நடக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகும், காலில் பயங்கரமா அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அடுத்து நிலா சேரன் கிட்ட, சோழன் என்கிட்ட உயிரோட கடவுள் கொடுத்துட்டார்ல, இதுக்கப்புறம் சோழனை நானே பார்த்துப்பனா, நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நிலா சோழன் கையை பிடிச்சுக்கிட்டு, உங்களுக்காக நான் இருக்க சோழன், உங்களை விட்டு நான் எப்பவுமே போக மாட்டேன், உங்களுடைய பொண்டாட்டியே உங்க கூடவே இருப்புன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சோழன் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.